அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 10/4/2024. துவிதியை திதி மாலை 5:32 வரை. அதன் பிறகு திருதியை பரணி நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:05 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் அதிகாலை 3:05 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாயுடன் சனி பகவான், மீனத்தில் சூரியன், ராகு, சுக்கிரனுடன் புதன். இன்று என்ன செய்யலாம்? வெற்றிலை கரும்பு பயிரிட, உழவு உழ, வழக்கு பேசி தீர்க்க, வியாபார விஷயம் பேச, வீடுமனை விற்பதற்கு முன்பணம் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று ஒருபோதும் ஆசைப்படாதே. பூசணிக்காயை சுற்றுவதெல்லாம் பூஜை அறையில் கொண்டு வந்து வைப்பதற்காகல்ல, போட்டு உடைப்பதற்காகத்தான். ஆமாங்க, சிலர்லாம் அளவுக்கு அதிகமாக நம்மளை பேசுவாங்க. இந்திரன் சந்திரன் சொல்லுவாங்க, தந்திரன்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வேலை முடிஞ்சவுடனே அவர் ஒன்றும் சரியில்லைங்க, அவர் ஒரு மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால தாங்க எதிரிகளை கூட நீங்கள் நம்பிடுவீங்க. ஆனால் கூடவே இருந்து குழிபறிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள ஒருபோதும் நம்பாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையே எந்திரமயமாயிடுச்சே, ஒன்றுமே ஓய்வெடுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு தான் இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாரும் நடந்துக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதம் வரும். உரிமையில் உங்களுடைய நன்மைக்காக சிலதெல்லாம் அதாவது எடுத்து கட்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதா, பெருசாக சொல்ல வந்துட்ட அப்படின்னு உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க மேலே கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நேற்று அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப வாடி வதங்கிட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போட்டிகள் இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக ஏதாவது உங்களை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எந்த ஒரு பெரிய சாதனையும் அது முடியும் வரை அது சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் தோன்றும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு வேலையை தொடங்கிட்டிங்கன்னா அரைகுறையாக பாதியில் நீங்கள் விட்டுற மாட்டீங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதுக்கு தனி நேரத்தை ஒதுக்கி வச்சு அதுக்காக முயன்று கொண்டே இருப்பீங்க. உங்களை பார்த்து இதெல்லாம் என்னத்துங்க, உங்களுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், எதுக்குங்க வீண் முயற்சி அப்படின்னு சிலர் உங்களை வேற மாதிரி நினைத்தாலும் கூட விடாமுயற்சியால் தான்
பிடித்ததை விட்டு கொடுக்காமல் வெற்றி பெற்று காட்டுக்கொடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் தைரியமாக சில விஷயங்களை பேசுவீங்க. உங்கள் கை இன்னைக்கு ஓங்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி பெற்று காட்டுவீங்க. ஆனால் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பெருமைக்கு ஆசைப்பட்டு சில நேரங்களில் சிலருக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அப்புறம் நாம் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னும் நிறைய பேருக்கு இன்றைக்கி செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் எல்லாமே இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. திறமசாலி அப்படின்னு நல்ல பேர் வாங்குவீங்க. உங்களுடைய அந்த டீம் லீடர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏற்கனவே அந்த அந்தஸ்தில் இருக்கீங்கன்னா மேற்கொண்டும் உங்களுக்கு அவார்டு அண்ட் ரிவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நம்முடைய குணங்களையே நாம் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் கைரேகை மாறி வருவது போல ஒவ்வொருவருக்கும் எண்ணங்களும் குறிக்கோள்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்களை எப்படி நாம் நமக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள் என்று நினைப்பது, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதனால தாங்க அவங்கவுங்க போக்கில் விட்டு பிடித்து தனக்கு வேண்டியதை சாதித்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு தனாதிபதி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சால் பெரிய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணவரவு உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கைக்கு வரும். நீங்கள் வாங்கியிருந்த இடத்துல இன்றைக்கி கொடுத்து நல்ல பேர் எடுத்துருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி கூடி வருங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளும் இன்னைக்கு பாசமாக நடந்துப்பாங்க. மேற்கொண்டு அவங்களுடைய உயர்கல்வி, உத்தியோக விஷயம், அவங்களுடைய கல்யாண விஷயம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. அந்த முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகும். வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் தனிப்பட்ட வகையில் உங்களை கூப்பிட்டு பேசி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கு போய் வருவீங்க. ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிருந்த நண்பர்களிடமும் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தீமையை நன்மையால் வெல்லுங்கள், பொய்யை உண்மையால் வெல்லுங்கள். ஆமாங்க, யாராவது உங்களுக்கு தீமை செய்தாலும் கூட அவர்களுக்கு திருப்பி தீயது தான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. ஏதோ அவர் தெரியாமல் செய்துட்டார், அறியாமையில் அறிவீனத்தில் செய்துட்டார், அதுக்காக நாமும் அவர் மாதிரி நடந்துக்கிறதா? நாம் அவருக்கு நல்லதே செய்வோம். இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நினச்சி பார்த்து அவர் செய்த தப்புக்காக வருத்தப்படுவார் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எதிரிக்கும்
உதவும் இதயம் கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு, இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இதில் எங்கெங்க நல்லதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றியடையும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பிரபல யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் துலங்கும், பணவரவு உண்டு, நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பேசாமல் கோச்சிட்டு இருந்த சில சொந்தக்காரங்க இன்றைக்கி வழியே வந்து பேசுவாங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வரும். இல்லைன்னா பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அறிமுகம் ஆகுவாங்கங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அளவுக்கு அதிகமாக யோசிப்பது நிம்மதியற்ற நிலைமையை உண்டாக்கும். ஆமாங்க, நமக்கு வேண்டியது என்னவோ அதை நாம் யோசிக்கலாம். நாம் போகிற பாதை என்னவோ அதை பற்றி யோசிக்கலாம். நம்முடைய எதிர்கால திட்டம் என்னவோ அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் ஊர் உலகத்தில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதி தான் போகும். நாம் சரியாக இருந்துட்டோம்னா, நாம் நம்ம கடமையை சிறப்பாக செய்துட்டோம்னா நிச்சயமாக ஊர் உலகமும் நல்லா இருக்குங்கிற உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாகவே இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா கண்டகச்சனி ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. அப்படிப்பட்ட சனி பகவானுடன் பிரபல யோகாதிபதி செவ்வாய் வேற போய் சிக்கிக்கிட்டாரு. அதனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் இருக்கும். திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும். நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்த சொந்தக்காரங்கள்ட்ட இன்றைக்கி மனம் திறந்து பேசுவீங்க. அவங்களும் உங்களை பற்றி உயர்வாக தான் நினச்சிருக்காங்களே தவிர உங்களை ஒரு குறையாக நினைக்கலங்கிறத நினச்சி பார்க்கும்பொழுது இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அந்த இடத்த கொடுத்துடலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நல்ல பார்ட்டி வந்து அந்த இடம் கொடுக்கறது முன் பணம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. போட்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு தொழிலுக்கு ஏதாவது மாறலாமாங்கிற யோசனைகள் கூட அவ்வப்போது உங்களுக்கு மனசுக்குள்ளார வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு இங்கேயே உட்காந்துட்டு காலம் தள்ள முடியுமா? பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க. வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம், யோசனையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எதில் சிக்கனமாக இருக்கணுமோ அதில் சிக்கனமாக இருப்பீங்க. எதில் வாரி வழங்கணுமோ, எதில் கொடை வள்ளலாக இருக்கணுமோ அதில் கொடை வள்ளலாக இருப்பீங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த காரியத்துக்காக செலவு பண்ணணும், எதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுல
தெள்ளத் தெளிவாக முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்கள்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் பார்த்துன்னு இருக்கிறாரு. ஏற்கனவே அவர் வக்கரமாகி உங்களை அலைய விட்டார், கவலைகளை பட வச்சார். ஆனால் இப்போ அவர் வக்கரகதி நீங்கி உங்கள் ராசியை பார்க்க தொடங்கியிருக்கிறாரு. அவருடைய வீட்டை அவரே பார்க்கறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அறகுறையாக பாதியில் நின்று போன வேலைகள்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் சோர்வு களைப்பாக இருந்தீங்க, கோபமாக வந்தது. ஆனால் இன்றைக்கி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிம்மதியும் இருக்குங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. முன்கோபத்தை தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போங்க. உங்கள் கோபத்தை அவங்கள்ட்ட காட்டிகிட்டு இருக்க வேண்டாம். பிள்ளைகளையும் அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உனக்கு மன அமைதி வேண்டுமென்றால் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்காதே. ஆமாங்க, குடும்பத்தில் கூட சிலரெல்லாம் நினச்சி பார்த்து நீங்கள் புஸ்ஸுன்னு பெருமூச்சு விட்டுகிட்டே இருப்பீங்க. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளை மாதிரி யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, இயல்பாக இருக்க வேண்டியதானே, உண்மையை பேச வேண்டியதானே, உழைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பற்றிலாம் கவலைப்பட்டு அப்புறம் நீங்கள் கவலைக்கிடமாக மாறிவிடக்கூடாதுங்க. அதனால தான் இப்பெல்லாம் நாம் முதல்ல நம்மளை பார்த்துப்போம், நம்ம உடம்பை பார்த்துப்போம், நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துப்போம். நாம் நல்லா இருந்தால் தான் இவங்களெல்லாம் நல்லா கொண்டு வர முடியுங்கிற தெளிவான சிந்தனைக்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலவீனமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, அதுதான் பலவீனம். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. என்னமோ மருந்து மாத்திரன்னே வாழ்க்கை ஓடின்னு இருக்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. இந்த நேரத்தில் இப்போ ஏற்கனவே உள்ளுக்குள்ளார உங்களுக்கு தெரியாமல் இருந்த சில நோய்கள்லாம் இப்போ தெரிய அதற்கான சிகிச்சையை பெற்று அடுத்தது நீங்கள் ஆரோக்கியமாக நல்லா ஆயுஷோடு இருக்க போகிறீங்க. அதனால் இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் ஏன் இப்படி ஆச்சுன்னு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால தான் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் போயிட்டு வருவீங்க, பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவசரப்பட்டு நாம் ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சில காரியங்களில் நாம் அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவதெல்லாம் வேண்டாம். நடந்துருச்சு, நடக்க போகிறது நல்லதாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருந்துடலாங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இங்கே பணிவாக நடந்து கொள்வதற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் இருக்கிறார்கள். ஆமாங்க, சிலர்கிட்ட நீங்கள் பணிவாக நடந்துக்கிறீங்கன்னா என்ன இவர் அவருக்கு அடிமையா
அவருக்கு சொல்கிறதெல்லாம் இவர் கேட்பாரா அப்படின்லாம் உங்களை பற்றி யோசிப்பாங்க. அதனால தாங்க நீங்கள் உங்கள் கம்பீரத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, எனக்குன்னு ஒரு குறிக்கோளோடு மட்டும் இல்லாமல் லட்சியம் இருக்குது, நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய அந்த பண்பாடு கலாச்சாரத்திலிருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் உண்மையாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால 10 வருஷ பிரச்சனையாக இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் போய் பேசலாம். அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ குறுக்க நெடுக இருக்கிறவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லிவிட்டு அதெல்லாம் சின்ன விலையை சின்ன பிரச்சனையை பூதாகரமாக ஊதி விட்டுட்டாங்க. ஆனால் திடீர்னு நீங்கள் நேரில் போய் சந்திக்கும் பொழுது அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, உங்களை பற்றி நல்லா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, நீங்களும் அவங்கள பற்றி நல்லா நினச்சிட்டு இருந்திருக்கிறீங்க. 2 பேரும் ஒரே மாதிரி எண்ணங்களோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கொடுத்து ஏமாந்து போன இடத்துலேருந்து பணம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வெற்றி தாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, அமக்கலமாக இருக்குது. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் காத்திருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இயற்கையை வெல்வதற்கே மனிதன் பிறந்திருக்கிறான், அதோடு பணிந்து போவதற்காக அல்ல. ஆமாங்க. ஆனால் அதே நேரத்தில் இயற்கைக்கு எதிராக நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க. குளம் குட்டை ஏறி இருந்த இடத்தை நிரப்பி வீடு கட்டுறதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் அந்த குளம் உடைந்து தண்ணீர் வரும்பொழுது அந்த தண்ணீரால் அழிவு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கையை நீங்கள் எடுப்பீங்க. அதனால் எல்லாமே இயற்கையாக இருந்தாலும் செயற்கையாக இருந்தாலும் அது மனித குலத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறது, அதாவது வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு முயற்சி பண்ணுறது, வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி நாம் இப்படியே இருந்தோம்னா சரி வராது. இனிமே நாம் தனிப்பட்ட வகையில் பெருசாக முயற்சி பண்ணணும். அடுத்தவங்களை நம்பிக்கிட்டே நாம் இருந்துடக்கூடாது. அதெல்லாம் அந்த காலம், இனிமேல் நம்ம காலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் இன்றைக்கி புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட சில புது டெக்னிக் ஏதாவது இன்றைக்கி நீங்கள் கொண்டு வருவீங்க. ஏன்னா மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விளம்பர யுக்திகள், வியாபார யுக்திகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றி அமைச்சிப்பீங்க. கொஞ்சம் நவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நாம் முன்னேறணுங்கிற முடிவோடு இன்றைக்கி வேகமாக உழைத்து சில காரியங்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்றே வேலை சுமை இருக்கும். அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இன்றைய தினம் நீங்கள் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யார் அருகில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை நாம் உணர்கிறோமோ அவர்களோடு தான் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆமாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்முடைய மனசோட ஒத்து போகிறவங்க யார், நம்ம மனசை புரிஞ்சிக்கிறவங்க யார், நம்முடைய நடவடிக்கைகளில்
ஆர்வம் காட்டுறவங்க யார், நம்ம மேலே அக்கறையோடு நடந்துக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவர்களோடு உறவாடுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. ஏதோ இப்போ தான் சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இன்னைக்கு அடிமனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வீடு மாறணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, வருஷமே மாறப்போகுது. ஆமாங்க, சோபகிருது முடிஞ்சு குரோதிய வருடம் வேற வரப்போகுது. அப்படி இருக்கிறதுனால வீடு மாற்றிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு, எல்லாவிலும் சந்தோஷம் உண்டு. அங்கே போனதுலேருந்து தான் நீங்கள் சிரமப்பட்டு இருக்கீங்க, மாறுங்க. முடிஞ்ச வரைக்கும் வடக்கு வாசல் வீடு கிடைக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி கிழக்கு வாசல் வீடும் நீங்கள் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் கீழ்த்தளம் தரைத்தளம் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் பாருங்கள். தெருக்குத்து சந்து குத்தில் போய் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பழைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே மெதுவாக பேச ஆரம்பிப்பாங்க. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதை விட ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சிலரோடு ஒப்பிடும் பொழுது வெற்றியடைந்த மாதிரியும் சிலரோடு ஒப்பிடும் பொழுது தோல்வியடைந்தது போலவும் தெரியும். யாரோடும் நாம் ஒப்பிடாத போதுதான் நம் மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அவங்க இவங்கன்னு யாரோடையும் உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தனிப்பிறவி. நீங்கள் ஒரு லட்சத்தில் ஒருவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆயிரத்தில் ஒருவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தனிப்பிறவியாக நீங்கள் இருக்கீங்க. அதனால தாங்க உங்களை யாரோடும் நீங்கள் ஒப்பிட்டும் பார்க்க மாட்டீங்க, யாரோடையும் நீங்கள் ஒட்டி உறவாடவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட தனி கொள்கைக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் முக்கியமான கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த பயம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். நம்மாலையும் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இத்தனை நாள் நாம் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்தியும் இன்னைக்கு உங்களை தேடி வரும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபலமும் இன்னைக்கு கூடிக்கிட்டே போகுங்க. யோகாதிபதியின் சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது. நம்மளை பற்றி எத்தனை பேர் என்னென்னமோ பேசினாங்களே, இன்றைக்கி அவங்க முன்னால் நாம் நல்லா வாழ்ந்து காட்ட போகிறோம், அதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளோடையும் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, நிம்மதி இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பயணத்தின் இறுதி வரை கூடு திறந்திடாத நத்தையைப் போல இறுதி வரைக்கும் தன்னுடைய லட்சியத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தொட்ட காரியங்கள்லாம் சுலபமாக
நிறைவேறும். மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும். பிள்ளைங்களை நினச்சி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. புத்திசாலிகளாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு விலகி வேலைக்காக அல்லது மேற்படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீரும். உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன குளறுபடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். ஆனால் ராசிக்குள்ளாரையே 4 கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஒரே டயர்டாக இருந்துருக்குது. எதை எடுத்தாலும் தாமதமாக தான் முடியுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அலுப்பு சலிப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரத்திலையும் திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.